பணிவாய் செய்ய மாட்டாயா? என்னுடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? நீ என்னை போல வாழ மாட்டாயா? பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னேன். தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதியின்றே. பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னேன். தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதியின்றே. இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு நாளில் இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி பெரிய வியாழன். கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாரும் நம்ம இறைவனோட பிரசன்னத்தில் நம்மளை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாள் குட்டீஸ். அது இன்றைக்கி அருமையாக அந்த பாடல் வழியாக எதுக்காக ஏசப்பா இவ்வளோ தூரம் நம்மளை ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பாடல் வழியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி தானே? இந்த பெரிய வியாழனுடைய ஒரு நோக்கம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிட்டாலே ஏசப்பா எதுக்காக நமக்காக போய் சிலுவையில் அறையப்படணும், எதுக்காக இந்த ஈஸ்டர் பெருவிழாவை நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிற எல்லாத்துக்குரிய கொஷினுக்குரிய ஆன்சரும் நமக்கு கிடைச்சிரும் குட்டீஸ். கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் மாஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஏசப்பா அவங்களோட இருந்த சீடர்களுடைய கால்களை அவங்க என்ன பண்ணுறது கழுவுகிற ஒரு நிகழ்வு நடக்கும். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஏசப்பாவுக்கு கீழே 12 சீடர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு ஏசப்பா இறங்கி வந்து அவங்களோட பாதங்களை கழுவுகிற ஒரு நிகழ்வு இந்த நாளில் ரொம்ப முக்கியமாக பேசப்படும் குட்டீஸ். அது ஏன் அப்படின்னா, நம்மளில் இப்போ நிறைய பேர் நான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம ஒரு இடத்துல லீடராக இருக்கணும்னோ இல்லை ஒரு இடத்துல நம்ம ஆட்சி செலுத்துகிறோன்னோ அப்போல்லாம் கிடையாது. நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே நம்மளை யோசித்து பார்ப்போமே, நம்ம கூட இருக்கிறவங்களை நம்ம நம்மளை மாதிரியே ட்ரீட் பண்ணுறோமா, இல்லை நம்ம சொல்கிறது தான் நமக்கானது தான் நடக்கணும் அந்த மாதிரி நம்ம ரூலிங் பண்ணுற இடத்துல இருக்கிறோமா? அப்படிலாம் நம்ம பண்ணும்போது அது எப்படி உண்மையாக நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்ல முடியும் குட்டீஸ்? அதுதான் இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிடணும், நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறது தான் இந்த பெரிய வியாழனுடைய நோக்கம் குட்டீஸ். அதான் அவர் அழகாக சொல்கிறார், பணிவிடை பெற இல்லை, நான் பணி புரிய தான் வந்தேன்னு அவர் சொல்கிறாரு. அவர் எந்த இடத்துலையும் தன்னுடைய சீடர்களை தனியாக, தன்னுடைய குடும்பத்தை தனியாக, பொதுமக்களை தனியாக அப்படின்னு அவர் பார்த்ததே கிடையாது. அவரோட பார்வையில் எல்லாருமே அவருடைய உறவுகள், அப்படி தான் அவர் பார்த்தாரு. அதனால தான் அவர் இன்றைக்கி பொதுவாகவே இந்த கருத்தை கொடுக்குறாரு. நான் உங்களோட ஒருத்தனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, நான் எனக்கு கீழே நீங்கள் எல்லாருங்கிற கருத்துக்கு நான் வரவே இல்லை. நான் உங்களோட இறங்கி உங்களுக்காகவே நான் பணி செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போது ஏசப்பாவுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்தால் நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம அம்மா அப்பாட்ட இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறோம்? நம்மளை பார்த்தாலே ஐயோ பிள்ளை இப்படி பண்ணால் இப்படி ரியாக்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயமுறுத்தி வச்சுருக்கிறோமா நம்ம பேரண்ட்ஸை? இன்னும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம எப்படி பயமுறுத்தி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்ப்போம். ஒரு நிமிஷம் அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளை இல்லை அப்படிங்கிற உண்மையை நம்ம உணர்ந்துக்க ட்ரை பண்ணுவோம். அப்படி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக இந்த நாளுடைய உண்மையான அர்த்தம் நமக்கு புரியும். நம்ம ஏசப்பா அந்த உலகத்துடைய தந்தை கடவுளுடைய மகன், அவங்க இறங்கி ஒரு சாதாரண மனிதர்களுடைய கால்களை கழுவி அவங்களுக்கு பணிவிடை செய்ய தான் நான் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா
நம்ம கூட இருக்கிற சக மனிதர்களை நம்ம வந்து ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம் குட்டீஸ். அதுதான் ஏசப்பா இந்த நாளில் நீ கோயிலுக்கு போகலாம், ப்ரேயர் பண்ணலாம், நீ என்னனாலும் பண்ணலாம், ஆனால் எனக்காக என்னுடைய நினைவாக நீ இந்த ஒரு விஷயத்த பண்ண மாட்டியா? உன் கூட இருக்கிறவங்கள நீ என்ன பண்ண மாட்டியா, ட்ரீட் பண்ண மாட்டியான்னு நம்மளை பார்த்து கேட்குறாங்க குட்டீஸ். இன்றைக்கும் கூட வசனத்தை பாருங்களேன். நமக்குள்ளே நிறைய பேருக்குள்ளே இந்த எண்ணம் இருக்குது, ஒருவேளை நான் அப்படி இறங்கி போய் நான் இருந்துட்டேன் அப்படின்னா இந்த உலகத்துடைய பிரச்சனைகள் என்னை சூழ்ந்துக்கொள்ளுமோ, அதனால நம்ம இப்படியே இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறது உண்டு. அதை தான் யோவான் 16:33 படியா, உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு விஷயத்தை நம்மளால் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்மளே ஒரு ராஜ்யம் செலுத்துறதுக்கு பதிலாக அவரோட கரங்களில் ஒப்பு கொடுத்து அவர் சொல்கிறாரு, நீ நானும் தனி கிடையாது, நான் உன் கூடயே தான் இருக்கேன், நான் இந்த உலகத்தை வென்று ஜெயித்து விட்டேன் அப்படின்னா என்னுடைய தாழ்ச்சியை பின்பற்றுகிற நீனும் கண்டிப்பாக இந்த உலகத்தை வென்றுவ, நீ வின் பண்ணிடுவேன்னு சொல்கிறாரு. ஸோ நமக்கு துன்பம் வருது, சோர்வு வருதுங்கிறதுக்காக அந்த விஷயத்தை தப்பாக ஹேண்டில் பண்ணாமல் அவர் எப்படி அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணி வந்தாரோ, முக்கியமாக இன்றைக்கி இந்த பெரிய வியாழனில் அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரோ அவர் கூட இருந்த சக மனிதர்களோட நம்ம அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தை வின் பண்ணுறதுக்கு அவர் நமக்கு பலன் கொடுப்பாராம் குட்டீஸ். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, நீர் எங்களை இம்மட்டுமாய் பலப்படுத்துகிறதற்காக நன்றி அப்பா. அந்த நாள்லையும் கூட நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த செயலை, இந்த தாழ்ச்சியை நாங்கள் புரிஞ்சு கொள்றதுக்கு எங்களுக்கு நீங்கள் மனதை கொடுங்க, பலனை கொடுங்க, எங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய சித்தத்தின்படியாக நாங்கள் செய்வதற்கு எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. ஆமென்.